Hi guys, welcome to AB Dev Talks. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு பிகினர் இன்டர்வியூ கொஸ்டினா வாட் இஸ் அன் ஆங்குலர். ஸோ அந்த ஆங்குலரில் அந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணி அடுத்த ரெண்டு கொஸ்டின் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன அண்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் இந்த மூணு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பிகினர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். ஆங்குலர் ஆர்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இது ஆங்குலர் ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கோடிங் படித்தாலுமே அந்த லாங்குவேஜோட ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே ஆங்குலரோட ஆர்கிடெக்சர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ வாட் ஆர்கிடெக்சர் யூஸ் இன் ஆங்குலர் அண்ட் தென் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆங்குலரில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலரில் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னடா காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா ஆங்குலரில் எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். ஸோ காம்பனன்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் காம்பனண்ட்டில் தான் நீங்கள் HTML எழுதுவீங்க, காம்பனண்ட்டில் தான் நீங்கள் CSS எழுதுவீங்க, அண்ட் தென் காம்பனண்ட் தான் API கால்ஸ், அண்ட் தென் பேக்எண்ட்லேருந்து வர டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே காம்பனண்ட் சுற்றி தான் நடக்கும். ஸோ காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா MVC ஆர்கிடெக்சர். ஸோ ஆங்குலரில் என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ காமன் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அட் த ஃபாலோ அப் MVC கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ MVC கான்செப்ட் இது ஆங்குலருக்கு மட்டுமானா கிடையாது. இது ஒரு கோடிங் ரிலேட்டடான திங்ஸ். அண்ட் தென் நீங்கள் .NETலையுமே MVC கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆங்குலர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுமே மஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுட்டே ஆகணும். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ வாட் இஸ் MVC கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அண்ட் தென் மாடல் என்ன பண்ணும், வியூ என்ன பண்ணும், கண்ட்ரோல் என்ன பண்ணும், இதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ தட் வாட் இஸ் MVC. ஓகே. ஸோ MVC இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா வியூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வியூனா என்ன? ஒரு வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன். நம்ம டிஸ்பிளேல பார்க்குற வெப் அப்ளிகேஷன் அண்ட் தென் வெப்சைட்டு தான் வியூன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இன்புட் இருக்குது. உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அதுலேருந்து எனக்கு டேட்டா வரணும் அப்படிங்கிற அந்த இன்புட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா கண்ட்ரோலர். ஸோ வியூவில் இன்புட் இருக்கும். அந்த இன்புட்குள்ளே நம்ம யூசர் இன்புட் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வேணுன்றத நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்புட்டோட ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறது தான் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுவான் அப்படின்னா யூசர் கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி கண்ட்ரோலர் மாடலுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ மாடல் தான் டேட்டாவையும் பிஸ்னஸ் லாஜிக்கையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ யூசர் கொடுக்குற இன்புட்டை கண்ட்ரோலர் வாங்கிட்டு மாடல் கிட்ட கொடுக்கும். ஸோ மாடல் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு ரிட்டன் என்ன டேட்டா கொடுக்கணுமோ அதை ரிட்டன் கண்ட்ரோலருக்கு அகைன் கொடுக்கும். அண்ட் தென் கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா வியூக்கு கொடுக்கும். இதுதான் MVC. அட் த சேம் டைம் ஆங்குலரில் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே காம்பனன்ட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் ஏ காம்பனன்ட். ஸோ காம்பனன்ட்னா என்னன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் UI அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் UI அப்படின்னா உங்களோட வெப்சைட் தான் ஒரு பில்டிங். அதில் ஒரு செக்ஷனை பிளாக்காக தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. இதனால் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ நீங்கள் ஈஸியாக கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஒரு காம்பனண்ட்டை ரீயூசபிள் காம்பனண்ட்டாக இது பண்ணிக்க முடியும். அது என்னடா ரீயூசபிள்னா ஒரே காம்பனண்ட்டை மல்டிபிள் பேஜஸ்லேயும் ஆட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரே பேஜில் மல்டிபிள் டைமாகவும் ஆட் பண்ண முடியும். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல மாற்றினாலுமே எல்லா பேஜுமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி காம்பனண்ட்டாக பிரித்து எழுதும் போது உங்களோட ப்ராஜெக்ட் கோட் ஸ்ட்ரக்சரும் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் தென் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங்கபிளாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் டைட் கப்புள் இல்லாமல் எல்லாமே லூஸ் கப்புளாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டில் யூஸ்னாலும் மற்ற காம்பனண்ட்டுமே அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் காம்பனண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த காம்பனண்ட் கேட்டிங்கன்னா இந்த வேர்ட் மஸ்ட் இருக்கணும். இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் UI அப்படின்றது ஒரு ப்ரௌசர்லேயோ ஒரு வெப்சைட்லேயோ நீங்கள் பார்க்குற செக்ஷனோ டெக்ஸ்ட்டோ டிசைன்ஸோ அது எல்லாமே காம்பனண்ட்டாக தனியாக எழுதுவாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் இது பண்ண முடியும். இன்கேஸ் எந்த காம்பனண்ட் இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். எந்த காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் லோட் ஆகணும், எந்த காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் லோட் ஆகக்கூடாதுன்றத செப்பரேட்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கண்டிஷன் பேஸில் நம்மளால் ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ காம்பனண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஸோ இன்றைக்கி நம்ம 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் ஆங்குலர் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் வாட் இஸ் அன் MVC கான்செப்ட் அண்ட் தென் வாட் இஸ் ஏ காம்பனண்ட். இதில் ஏதாவது மிஸ்டேக் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஒரு மார்க்அப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறேன் இன் வெர்ச்சுவல் ஒன்லி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கமெண்ட் மீ, நம்ம கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ தேங்க் யூ கைஸ்.